ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம கவின்ஸ் கார்னரில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கிறோம். இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஒரு அடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்த சம்மருக்கு இந்த குழந்தைகளுக்கு சத்தான ரெசிபியும் கூட. ஒரு ஸ்வீட் ரெசிபி டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம அடை மாவு அளவுக்கு பிசைஞ்சு இதை நம்ம தோசைக்கல்லில் அடை மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ராகி அடை மாவு வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம், இல்லை நெய் இல்லாமல் கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம அடையாக தட்டி எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வரும். ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எல்லா அடை மாவையும் நல்லா வேக வச்சு எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு கடாயில் நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கோம். நான் வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை கூட எடுத்து வறுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையே ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும்போது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனால் லைட்டாக வறுத்து நம்ம அந்த தோல் நீங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே சூப்பராக ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். எள்ளு ஆப்ஷன் தான், உங்களுக்கு பிடிச்சா எள்ளு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா எள்ளை ஸ்கிப் பண்ணிடலாம். லைட்டாக நம்ம எள்ளு சேர்க்கும்போது ஒரு ஸ்க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் எள்ளு லைட்டாக வறுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக மாவு பிசையும் போது சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரு நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி இருக்கக்கூடிய வேர்க்கடலையை சேர்த்து திரிச்சுக்கலாம். நல்லா திரிச்சுக்கலாம். இதை கொரகொரப்பாக ஃபஸ்ட்டு திரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி இருக்கக்கூடிய அடையும் இதில் பிச்சு போட்டு அதையும் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணணும். இந்தளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் போதுமானது. உங்களுக்கு சர்க்கரை சிரப்பு ரெடி பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம ட்ரையாகவே மிக்சியில் அரைக்கும்போது என்னென்னா நம்மளுக்கு இந்த வேர்க்கடலில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதிலேயே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நிறைய எண்ணெயோ நெய்யோ தேவைப்படாது. இந்த வேர்க்கடலையே போதுமானது. இது நல்ல மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணும்போது ரெண்டுமே நல்லா கிரைண்ட் ஆகிடும். இதோட நம்ம எக்ஸ்ட்ரா இந்த ட்ரை கிரேப்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது பிளாக்காகவும் இருக்கலாம், இல்லை ப்ரௌனாகவும் இருக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து இதிலே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணுற எல்லாமே நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், நல்லா கலந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிலேயே ஆயில் தன்மை உங்களுக்கு தட்டுப்படும். இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் எள்ளை சேர்த்து கலந்து நல்லா கையிலே நல்லா கலந்து விடுங்க. அது நம்மளுக்கு லட்டு பதத்துக்கு பிடிக்கிற மாதிரி வந்துடும். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் இப்படியேவும் சாப்பிட கொடுக்கலாம், லட்டாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம். எந்த ஷேப் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்ல லட்டு ஷேப்பில் நான் உருண்டை பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைகளுக்கு மெயினாக ரொம்பவே நல்லது, பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம், ஹெல்த்தியானது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சம்மருக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இது செம்மையாக சூப்பரான ஒரு ராகி லட்டு ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.